புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் பொது தேர்தல் ஆரம்பித்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் கட்சி மற்றும் பாஜகவும் தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் கட்சி தனியாக தேர்தல் களத்தில் இருக்கிறது. இந்த தேர்தல் நடக்கும் சமயத்தில் நிர்வாகத்தில் பாரபட்சம் இல்லாமல் அவர் நடந்து கொள்ள வேண்டும், கட்சி பாகுபாடு இல்லாமல் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று புதுவைக்கு வந்து அஜந்தா தியேட்டர் பக்கத்திலிருந்து, அதித்தி ஹோட்டல் பக்கத்திலிருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை திறந்த வாகனத்திலே தொடங்கி மேலண்ட புல்வார் வழியாக அவர் பெருந்தலைவர் காமராஜ் சிலை வரை செல்லுகிறார் என்றும் அதற்கான காவல்துறை ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்றும் தகவல் வந்தது. பிரதமர் வருகைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய கெடுபிடியை காவல்துறை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இருந்த இந்த அதித்தி ஹோட்டலில் இருந்து மேலண்ட புல்வார் செல்லும் வழி பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் சிலை மற்றும் அண்ணா சிலை அந்த பகுதியில் உள்ள கடைகளை எல்லாம் மூட வேண்டும் என்று வற்புறுத்தி அந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் நடமாட்டம் மிகவும் சிரமமாக இருக்கிறது. பொதுமக்கள் கடைகளுக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவமனைக்கு நோயாளிகள் செல்ல முடியவில்லை, பள்ளிக்கூடத்திற்கு மாணவ மாணவர்கள் செல்வது சிரமமாக இருக்கிறது. அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், திருப்பி அனுப்பப்படுகிறார்கள், தொழிலாளர்கள் வேலைக்கு போவது சிரமமாக இருக்கிறது. இப்படி பொதுமக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறையானது பிரதமர் இன்று வருகின்ற காரணத்தால் அவர் 4 மணிக்குத்தான் இங்கே வருகிறார். காலையிலிருந்து கட்டுப்பாட்டை வைத்திருக்கலாம், ஆனால் நேற்றிலிருந்து அந்த கட்டுப்பாட்டை வைத்து மக்கள் தாங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். திசை தெரியாமல் மக்கள் சுற்றி வருகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை இது கொடுத்திருக்கிறது. பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதற்காக பொதுமக்களை அலைக்கழிக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மக்கள் மனதிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமர் அவர்களுக்கு வந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு யாரும் எந்த இடையூறும் செய்யப் போவதில்லை. ஆனால் இந்த காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து மக்களை பெரிய அளவில் பாதிக்கின்ற அளவில் அவர்கள் தெருவில் நடமாடுவதற்கு ஏதுவான இல்லாத நிலையிலே எல்லோரையும் மிரட்டி வாகனங்களை பிடுங்கி செல்லக்கூடாது என்று அவர்களை வலியுறுத்துகிறார்கள். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் வருவார், தேர்தல் பிரச்சாரம் செய்வார், அவர் சென்று விடுவார். ஆனால் பொதுமக்கள் அவதிப்படுவதை பார்த்துக் கொண்டு நம்மால் சும்மா இருக்க முடியாது. ஆகவே நான் புதுச்சேரி நிர்வாகத்தை நான் கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது நிர்வாகம் தேர்தல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தால் தேர்தல் துறை இதற்கு பொறுப்பு, காவல்துறை பொறுப்பு, மாவட்ட நிர்வாகம் பொறுப்பு. இவர்களெல்லாம் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பிரதமருடைய விழாவை, பிரதமருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நடத்த வேண்டுமே தவிர பொதுமக்களை துன்புறுத்துவதோ, பொதுமக்களை அவர்கள் சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுப்பதோ ஏற்புடையதல்ல. இந்த காவல்துறை மற்றும் புதுச்சேரி மாநில
நிர்வாகத்தினுடைய இந்த கெடுபிடியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களுக்காகத்தான் இந்த அரசு. ஒரு தனிநபர் பிரதமருக்காக புதுச்சேரி மாநில மக்கள் அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவர்கள் இந்த விதிமுறைகளை தளர்த்தி மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக உத்தரவிட வேண்டும். மக்கள் சுதந்திரமாக தெருவில் நடமாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். பிரதமர் செல்லும் வழியில் அவர் வருவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த சாலை மூடினால் அது சாலை சிறந்தது. அது இல்லாமல் 24 மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த சாலையை மூடி மக்கள் அவதிப்படுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த காவல்துறையும் மாவட்ட நிர்வாகத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக அவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதை தடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.